ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் திருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி உடையாமல் பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் மட்டன் எடுத்துக்கோங்க. இதை கடையிலேயே கொத்துக்கறி மாதிரி பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வீட்டிலையே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா அடிச்சுக்க போகிறேன். கடையில் கொத்துக்கறியாக வாங்கினாலுமே ஒரு தடவை மிக்சியில் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த அடித்த அந்த மட்டன் கறியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கறியை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே மிக்சி ஜாரில் 2 கீத்து தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை அடிச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த அரைச்ச அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஆல்ரெடியே அரைச்சி வச்ச அந்த கொத்துக்கறியில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற தண்ணி, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி பிரியாமல் அழகாக இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு குழம்பு சட்டியில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கூடவே 3 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா இதே மாதிரி வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கையளவுக்கு மல்லி, புதினா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அரை வேக்காடாக வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வேக விடுங்க. உருளைக்கிழங்கு அரை வேக்காடாக வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காயில் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்ச பேஸ்ட், அது கூடவே இந்த ஜாரை அரைச்ச அந்த ஜார்லையும் தண்ணி கலந்து ஊற்றி தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. அந்த பச்சை வாடை எல்லாமே போகணும். உருளைக்கிழங்கும் முக்கால்வாசி வெந்தால் போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த கைமாலேருந்து உருண்டை பிடிச்சி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா உருண்டையும் போட்டுக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 14 உருண்டைகள் வந்தது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு உருண்டைகளை நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், உருளைக்கிழங்கு உருண்டை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. உருண்டைகள் எதுவுமே பிரிஞ்சு வரலை. இப்போது லாஸ்ட்டாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.